வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். நாம் இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் ஒரு நெக் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் ஒரே டிசைன் தான். நாம் ஃப்ரண்ட் நெக்கில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். இதுக்கு நான் சரி த்ரெட்டும் நம்பர் 14.4 mm சைஸ் நீடிலும் எடுத்திருக்கேன். இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே 4 அல்லது 8 லேயர் வார மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் 4 லேயர் சரி த்ரெட்டும் 4 லேயர் சில்க் த்ரெட்லையும் ஸ்டிச் போட்டிருக்கேன். சில்க் த்ரெட் டபுள் த்ரெட்டாகவே எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதோட செயின் ஸ்டிச் போடும்போது ஒரே அளவில் தான் செயின் ஸ்டிச் போடணும். அப்போ தான் ஈக்குவலாக அழகாக இருக்கும். இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது 2 பீடாக வச்சும் ஸ்டிச் பண்ணலாம், சிங்கிள் பீடாகவும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு மேலே 3 பீட் 4 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஃப்ரேமில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். ஃப்ரேமில் இருந்து க்ளோத்தை கழட்டும் போது நல்லாவே இருக்காது. அதனால் ஒவ்வொரு பீட் அல்லது 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து 3 mm சைஸ் ஆன்டிக் பீட் கொடுத்துப்போம். ஃபுல்லாகவே ஒரு லேயருக்கு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பீட் ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே ஈஸியான டிசைன் தான். இந்த பீட்ஸ் வச்சும் ஒரு லேயர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து சுகர் பீட் வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து வீட் பீடும் 3 mm சைஸ் ஆன்டிக் பீடும் எடுத்துப்போம். எடுத்து நாம் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துப்போம்.
ஆரி சிம்பிள் border ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோலையும் நாம் இந்த மாதிரி border ஒர்க் தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். தேங்க்யூ.